ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விளாக் வந்து பார்க்கலாம். அதாவது ஒரு மார்னிங் விளாக். காலையிலே பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் உண்டு. எங்கள் ஊரில் நல்ல மழை. ஆனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒரு வேளை இன்றைக்கி லீவ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். மணி வந்து 7:30 ஆகிடுச்சி. நான் வந்து முழிச்சதே 7 மணி போல் தான். லேட் ஆகிடுச்சி. சாதத்துக்கு வந்து வச்சுருக்கேன். சாதம் வந்து இன்னும் வேகலை. இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் சாதம் வேகிறதுக்கு. அதனால் அது வேகட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. பிறகு பசங்களுக்கு இப்போ சாப்பாடு செய்யணும், மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுமா, அதனால் இப்போ வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து இன்றைக்கி சோப்பு தண்டங்கீரை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கி வந்து கூட்டு வச்சேன். ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் சீரகத்தூளத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும். மறுபடியும் என்னென்ன வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்போது லீவ் விடுவாங்கன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் நல்லா மழை பெஞ்சாலும் லீவ் இல்லை. ஏன்னா இப்போ தானே ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உடனே லீவ் விட மாட்டாங்க. சரி இருக்கட்டும், நம்ம என்ன சமையல் வேலையை செய்வோம். பசங்களும் என்ன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. ஏன்னா அவங்களும் எந்திரிக்கலாம். இந்த மழை இதில் நானே 7 மணிக்கு தான் முடித்தேன். அப்போ அவங்க எப்படி எந்திரிப்பாங்க. நான் கீரைலாம் நேற்றே வெட்டி வச்சுருந்ததுனால இன்றைக்கி அந்தளவு டக்குனே கீரையை வச்சுட்டேன். சாதத்துக்கு அரிசியாக அந்தளவு போட்டு வச்சாச்சு. அதை இன்னும் அரை மணி நேரம் ஆகும் எப்படியும் வேகிறதுக்கு. எப்படியும் ஒரு 8 மணி 8:15 சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பசங்களுக்கு தலையெழுத்து அவங்க 8:30 போயிடலாம். இந்த பக்கம் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து வேறு சேர்ந்து அந்தளவு வச்சுட்டேன். கொஞ்சம் சப்பாத்தி போட்டுடலாம் காலையில் டிஃபனுக்கு அப்படின்ட்டு. மறுபடியும் நேற்று வந்து கொஞ்சம் கடலை குருமா வச்சுருந்தேன், அது இருக்குது. அதனால் போதும். அவங்க வந்து 2 சப்பாத்தி பசங்க சாப்பிடுவாங்கன்னு எங்கனே நைஸாக சாப்பிடுவாங்க. அப்போ 2 சப்பாத்திக்கு அவங்க ஆளுக்கு கொஞ்சம் ஊற்றி 3 பேரும் சாப்பிடுவாங்க அவங்க அப்பாவுக்கு. மறுபடியும் நான் வந்து லிக்யூடாக தான் இன்னும் சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் என்னால் ரொம்ப சவைச்சி சாப்பிட முடியலை. ஏன்னா எனக்கு அந்த அசைவெலாம் வலிக்க தான் செய்யுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் லிக்யூடு தான். அதனால் பிரச்சனை இல்லை, தாராளம் போதும். மறுபடியும் கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். கருப்பு கொண்டக்கடலை பார்த்துக்கிடுங்க. இது ஊற வச்சுருந்தேன். என் பசங்களுக்கும் 2 கொடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கும் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு, சும்மா பச்சையாக சாப்பிட்றதுக்கு. அதனால் அதையும் கொடுக்கணும். மறுபடியும் இன்றைக்கி வந்து கூட்டுக்கு வந்து இது வச்சுருக்கேன். இது வச்சு தான் சாதத்தை கிளறி கொடுக்க போகிறேன் பசங்களுக்கு. ஆனால் என்ன பசங்களுக்கு ஒரு ஃப்ரை பண்ணணும். அதாவது நான் வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாமா இல்லைன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாமான்னு யோசனையிலே இருக்கேன். வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 3 மனசாக இருக்குது. சரி பார்க்கலாம். நான் வந்து இந்த வேலைக்கு கொஞ்சம் முடியட்டும், அதுக்கு பிறகு நம்ம என்ன ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி தான் காலையில் மார்னிங் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பசங்க வந்து எழுந்திரிச்சு அவங்க கிளம்பி அவங்க போவாங்கள்ல, அப்போ பார்க்கலாம். சாதம் வந்து இன்னும் வெந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு வந்து இங்கே கொஞ்சம் வெந்நீர் போட்டு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு சப்பாத்தி அவங்க 2 இடத்துக்கும் ஆளுக்கு 2 சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன். மீதி சப்பாத்தி மாவு வந்து இங்கே இதில் வச்சுருக்கேன். இன்னும் வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிரும். அதனால் அதை வச்சுட்டேன். மறுபடி கீரை கூட்டு வச்சுருந்தேன்னா மீல் மேக்கர் வந்து பெர்லின் வந்தா அதனால் கேட்டேன் என்னது வைக்கணும்னு. அப்போ மீல் மேக்கர்ன்ட்டா இதை வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெந்தவொடனே அந்தளவு புழிஞ்சிக்கிட்டு அப்புறம் மசாலா தடவை வச்சு உடனே பொரிச்சிடலாம். மழை பெய்கிறது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி தெரியலை. எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு பார்த்துக்கிடுங்க. மழை பெஞ்சாலும் என்ன ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கும். நான் அதான் வெந்நிலாம் போட்டு வச்சுருக்கேன். எங்கள் பசங்களுக்கு பாக்ஸுக்கு ஊற்றி கொடுக்கணும், அதாவது பாட்டிலுக்கு. மழையை பாருங்க. மழை வந்து பார்த்திங்களா பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. வேறு என்ன செய்ய, மழை பெஞ்சாலும் காரில் கொண்டு அவங்கள விட சொல்லணும். அதனால் அது ரெடி ஆகிட்டுருக்கு. சரி, நான் என்ன வந்து வீட்டுக்குள்ளே போய் சமையல் வேலையை பார்க்கேன். மணி வந்து 8 மணி ஆகிடுச்சு. இந்த மணி ஆனால் அடிக்கலை. இன்னும் இப்போ மணி அடிக்கும். மணி 8 ஆகிடுச்சு. நான் சீக்கிரமாக வந்துட வேலையை முடிச்சிட்டா தான் அவங்களுக்கு 8:20 போலையாவது அவங்கள அனுப்பிவிட்டா கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரே டிராஃபிக்காக இருக்கும் இப்போ மழை பெய்கிறதுனால. பார்க்கலாம். மீல் மேக்கர் வந்து மசாலா தடவி வந்து வச்சுட்டேன். அதை நல்லா பெரிய மீல் மேக்கராக இருந்தது. அதை சின்னதாக நல்லா நறுக்கி
மசாலா எல்லாமே போட்டு அதையும் வச்சாச்சு விரசி. இந்த பக்கம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அடுப்பில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதையும் காய வச்சுட்டேன். அதையும் பொரித்து எடுத்துடலாம்ல. அதுக்கு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க நேரமே இங்கே சாதம் அவ்வளோ பொங்கி சிந்தி அவ்வளோ இதாகிட்டு அந்தாலும் சரி என்ன இருக்கட்டும், என்ன வேறு பாத்திரத்தில் மாற்ற முடியாது, என்ன சாதத்தையும் வடிச்சிட வேண்டியதான், இதையும் பொரிச்சிட வேண்டியதான். மீல் மேக்கர் வந்து பொரித்து வந்து வச்சுட்டேன். பார்த்தீங்களா, பொரிச்சாச்சு. நல்லா இன்னும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் வந்து பெர்லின் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா. மறுபடியும் சாதத்தில் போட்டு கிளறணும்ல, அதனால் அது வச்சுருக்கு. பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னா அதில் போட்டு சாதத்தில் போட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறம் அவங்களுக்கு வச்சு கொடுத்து விட்டுடலாம். சப்பாத்தி எடுத்து வச்சாடுவா. தலைமுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு நல்ல மழை, லீவ் விடாவலான்னு சொல்லி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இனிமேல் மணி 8 ஆக போகுது. இனிமேல் வந்து லீவ் விட மாட்டாங்க. அதனால் இனிமேல் கிளம்ப வேண்டியதான். சாதத்தை கிளறி டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே அதில் பிறப்பிட்டு போயிடுவாங்க. பார்க்கலாம். கீரையை போட்டாச்சு. போட்டு சாதத்தை கிளறி விட்டுருக்கேன். இந்த வத்தெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துருவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது மாதிரி இதாக இருக்குமா, ஒரு வேலை அது கடிச்சிடக்கூடாது. அதுக்காக தான். இப்போது 2 பேர்த்துக்கு தானே, அதனால் தாராளம் போதும். அவங்க அப்பாவுக்கு இந்த கூட்டு என்னவெல்லாம் இருக்குது, எங்களுக்கு மதியத்துக்கு தான், அதனால் தாராளம் போதும். சாப்பாடு வச்சாச்சு. கீரை சாதமும் மீன் மேக்கரும். இதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது. இந்த மாதிரி அவங்க சப்பாத்தி சாப்பிட்டுட்ருக்காங்களா. அதுக்கு பிறகு சப்பாத்தி குருமா வச்சு அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. மழையை பார்த்திங்களா, சவுண்டு கேட்கணும்னு நினைக்கேன். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கே தவிர எங்களுக்கு விடவே இல்லை. சரி, என்ன பசங்களை கிளப்பி விட்ருவோம், பார்க்கலாம். மதியம் ஸ்நாக்ஸுக்கு வந்து அல்வா வந்து வச்சுருக்கேன். அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்களா. ஒரு வேளை உரைப்பாக இருந்தால் கூட சாப்பிடுறாங்க. அதனால் 2 பேர்த்துக்குமே அல்வா தான் வச்சுருக்கு. காலம் பரட்டாச்சு. இப்போலாம் ஹாய்ச்சில் 2 பரட்டாச்சு. நம்ம வந்து போக வேண்டியதான். அந்த கிளம்பியாச்சு. அவங்க அப்பாவும் கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பாவும் ரெடியாகி எல்லோரும் தான் நிற்காங்க. நம்ம வந்து போக வேண்டியதான். கிளம்பி அவங்கள அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வேலையை பார்க்கலாம். சப்பாத்தி வந்து சுட்டுட்டேன். அவங்க அப்பாவுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். நல்லா சாஃப்டாக நல்லா அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு வந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது. இதில் இருக்குது, அதில் பெர்சிக்கு வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்சோண்டு சால்னா இருக்குது. இதையும் வச்சு சாப்பிட்ருவேன். கடலை குருமா. அப்புறம் கிச்சன் கவுண்டர் எல்லாமே இப்படி தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே கழுவணும். மறுபடி பாத்திரத்தெல்லாம் கழுவணும். எல்லாம் கழுவி எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாகிடும். மறுபடி தோசைக்கல் இப்போ தானே சுட்டு முடித்தேன். அதனால் இதெல்லாம் இருக்குது. அவங்க அப்பா வெளியில் போயிருக்கிறாங்க. மறுபடியும் இன்றைக்கி வந்து கூட்டெல்லாம் இருக்குதா, ரசம் இருக்குது. இன்றைக்கி வேறு என்ன குழம்பு வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கிடலாம். இன்றைக்கி வந்து இதுதான் எங்களுக்கு காலையில் உள்ள ரொட்டீன். இது நான் பாத்திரத்தான் கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மிஷினில் கொஞ்சம் துணியை போட்டுருவேன். அதாவது கொஞ்சம் வாடிட்டாவது கிடக்குமா, அதனால தான் அதையும் போட்டுட்டேன் அப்படின்னா காலையில் உள்ள வேலைகள் வந்து முடிஞ்சிடும்.